வணக்கம். ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி பேசுகிறேங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர NH ரோடுங்க. இது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மரக்காணம் நியரில் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி ஃப்ரண்டேஜ் வரும். இந்த பக்கமும் ரோடு இருக்குது, அண்ட் தென் இந்த சைடு ரோடு இருக்குது. பாருங்கள், சுற்றி முழுவதுமே ஃபென்சிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கடை வந்துடும். 10 கடை கட்டி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மரக்காணம் டு திண்டிவனம் போகிற ஸ்டேட் ஹைவேல இந்த லேண்டு லொக்கேட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முழுவதுமே தென்னை மரம், மாமரம், தேக்கு மரம், இது போல் மரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சுற்றி முழுவதுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 1.5 கோடி ரூபாய் வருது. 10 ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 15 கோடி வந்துடுங்க. இது அழகாக நம்ம லேஅவுட் போட்டு கூட நம்ம பிரிக்கலாம். ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட்டாக இருக்குது. இந்த லேண்டு டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வரும். இதில் EB, போர்வெல் அதுபோல் எல்லாமே இருக்குங்க. இதில் பாருங்கள், எல்லா மரங்களும் நல்ல காய்ப்புள்ள மரங்கள், நல்ல சூப்பரான காய்ப்பு இருக்குது பாருங்கள். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மரக்காணம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்துடும், திண்டிவனம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும், சென்னை திருவான்மியூர் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் வரும், பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வரும். டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 கோடி வருது. ஒரு ஏக்கரோட விலை 1.5 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. இதில் மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 500 தென்னை மரம் இருக்கும், 200 மாமரம் இருக்கும். சுற்றி முழுவதுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுபோல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இந்த ரோட்டில் ஹைவேஸில் வாங்கிறது ரொம்ப ரேரு. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்து